அடுத்தபடியாக நமது அரசாங்கம் டாஸ்மார்க் ஊழியர்களுக்கு இன்று செய்தியில் 1 லட்சம் ரூபாய் போனஸ் அப்படின்னு பார்த்தேன். டாஸ்மார்க் ஊழியர்கள் 1 லட்ச ரூபா போனஸ்னா நல்ல விஷயம்தான், சரிண்ணா. ஏன்னா இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா அரசு மதுபான ஊழியர்களுக்கு, அதாவது இங்கே டாஸ்மார்க் ஊழியர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த டாஸ்மார்க் ஊழியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா 1,02,500 போனஸ் ஓணம் பண்டிகை முன்னிட்டு வழங்கியிருக்கிறாங்க. ஏன் கடந்த ஆண்டு 20,000 கோடி 20,000 கோடிக்கு மது விற்றுருக்கு. இந்த ஆண்டு ஒரு 650 கோடி கூடுதலாக விற்பனை ஆகிருக்கு. அப்போ மக்கள் நிறையா குடிக்கு அடிமை ஆகிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்படி குடிக்கு அடிமையாகும் பொழுதுதான் என்ன நடக்கும் அப்படின்னா, தாய் பணம் தரலாம் தாயை கொள்ள வேண்டியிருக்கு, தகப்பனார் பணம் கொடுக்கலாம் தகப்பனை கொள்ள வேண்டியிருக்குது, மனைவி பணம் கொடுக்கலாம் மனைவியை கொலை பண்ண வேண்டியிருக்குது, மனைவி பணம் கொடுக்கறதுக்காக வேலைக்கு போயிட்டு வந்தால் சந்தேகப்பட்டு அடிக்க வேண்டியிருக்குது, பிள்ளைகள் ரொம்ப இதை பார்த்து வெறுத்து போய் தவறான செயல்பாடுகளுக்கும் முடிவுகளுக்கும் பிள்ளைகளும் எடுக்கக்கூடியதாகிறது. குடி ஒன்றால் எவ்வளோ பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா. அதனால் மது நம்ம நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடுன்னு அதிலேயே போட்டிருக்காங்க. குடியை கெடுக்கும்னு போட்டிருக்காங்க. இருந்தாலும் அரசாங்கமே அதை வந்து விற்பனை செய்கிறது, ஊக்கப்படுத்துகிறது.